வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ். இவரது மகன் பென்னிக்ஸ். இவர்கள் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கடந்த 2020 ஜூன் 19 கொரோனா அந்த ஊரடங்கு கட்டுப்பாட்டு நேரத்தில் கடையை அந்த நேரத்திற்கும் தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி அவர்கள் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரையும் போலீசார் விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். காவல் நிலையத்தில் வைத்து தந்தை, மகன் இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளனர். பலத்த காயமடைந்த நிலையில் முதலில் பென்னிக்ஸும் பின்னர் ஜெயராஜ் ஆகியோர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த தந்தை மகன் கொலை வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு முன்பு அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கும் இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இதையடுத்து சிபிஐ போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர், அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில்முத்து, பால்துறை உள்ளிட்ட 10 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளது. பால்துறை சிறைச்சாலையில் இருந்த நிலையில் கைதான நிலையில் அவர் இறந்துவிட்டார். கைதான 9 பேரும் ஜாமீன் மனு கோரி அந்த விசாரணை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடியானதால் கைதான நாளில் இருந்து அவர்கள் சிறையில் தான் இருந்து வருகின்றனர். இந்த வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. சம்பவத்தின் போது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்களான பியூலா, ரேவதி என்ற 2 காவலர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் 6 மாத காலம் அவகாசம் கேட்டு விசாரணை நீதிமன்ற தரப்பில், அதாவது அந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இது அந்த எதிரிகளான 2 அந்த ஸ்ரீதர் அந்த காவலர்கள் எல்லாரும் தரப்பில் கேட்டுள்ளார்கள். மனுவை விசாரித்த நீதிபதி முரளிசங்கர் வழக்கு விசாரணையை முடிக்க இறுதியாக 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளார். இந்த காலக்கெடுவிற்குள் விசாரணையை முடிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா, அந்த வழக்கில் ஆல்ட்ரேஷன், அதாவது அந்த வழக்குல இன்னும் ஒரு சில மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக வழக்குகளின் பிரிவில் வழக்குகளை பதிவு செய்யவும் சிபிஐ அதில் கேட்டுள்ளார்கள். கூட்டாக சேர்ந்து இவர்கள் அவரை தாக்கியுள்ளனர் என்பது உட்பட பிரிவுகளின் கீழும் இதில் வழக்குகளை சேர்ப்பதற்கும் அனுமதி கேட்டுள்ளார்கள். சிபிஐ இந்த விசாரணையை சீக்கிரத்தில் முடித்து 3 மாத காலத்திற்குள் இந்த விசாரணையை முடிக்கவும் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தூத்துக்குடி அந்த வழக்கறிஞர் அந்த கோர்ட்டு வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்தகம். தகவலுக்கு நன்றி ராஜா சாலமோன்.